ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஃபால் கை அப்படிங்கிற 2024 வந்த ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதை யார் டைரக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேவிட் லீச். ரிட்டன் பண்ணது ட்ரீவ் பிரியர்ஸ். இது வந்து ஃபால் கை அப்படிங்கிற கிளென் ஏ லார்சன் ஒரு சீரீஸை பொறுத்து எடுத்திருக்காங்க. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 87 நார்த் ப்ரொடக்ஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட் 360. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க யூனிவர்சல் பிக்சர்ஸ். சினிமோட்டோகிராஃபி ஜோனதன் செலா. எடிட்டர் வந்து எலிசபெத். மியூசிக் வந்து டொமினிக் லீவிஸ். பட்ஜெட் வந்து 125 மில்லியனாக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் 180 மில்லியன். இது வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு ரிலீஸ் ஆனவொடனே. இதோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு ஸ்டண்ட் மேனாக இருக்கார். அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால அவருடைய ஸ்டண்ட் மேன் ப்ரொஃபஷனல் வந்து கொஞ்சம் விலகிடுறாரு. ஒரு வருஷம் கழித்து தன்னுடைய காதலியான ஹீரோயின் ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படத்துக்காக ஸ்டண்ட் மேன் தேவைப்படுதுன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஹீரோயின் எடுக்கிற அந்த படத்தோட ஹீரோ வந்து காணாமல் போய்ட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த ஃபால் கை. இந்த ஃபால் கைங்கிற படத்தில் வந்து இந்த படம் நமக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய டிவியில் போட்டு விட்டுட்டு நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், அந்த மாதிரி படம் தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, கிரிப்பாகவும் இருக்காது. ஆனால் படத்தில் ஏதோ ஒரு காமெடி, ஆக்ஷன் இதெல்லாம் இருக்கும். இதில் ஒரு ஸ்டண்ட்மேன் படுற கஷ்டங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே கொடுத்த கேரக்டர்ஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மியூசிக் வந்து சில இடத்துல சூப்பராக இருந்திருக்கும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நல்லா ஃபன்னாக இருக்கும். இதில் வந்து சிஜிஐ நிறையா அந்த படத்துக்குள்ளே படம் எடுக்கிறதுக்கு ஒரு சிஜிஐ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஜிஐலாம் நல்லா இருந்திருக்கும். ப்ளூ ஸ்க்ரீனில் எடுக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்திருக்கும். இதோட நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தின்னான ஸ்டோரி. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு எடுத்திருக்க மாதிரி எடுத்துருக்கலாம் ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை வச்சு. ஆனால் இது அவங்க ரொம்ப இழுத்து ஒரு 2 மணி நேரம் 6 நிமிஷம் படமாக எடுத்துட்டாங்க. இது வந்து இந்த படத்தில் ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒரு இது கிடைக்கும் ஆக்சுவலாக கடைசி கிளைமேக்ஸுக்கெலாம் முன்னாடி. ஸோ அந்த எவிடன்ஸை இவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸில் மற்ற கேரக்டர்ஸ் யாருக்குமே டெவலப்மெண்ட்டே இருக்காது, நம்மளுடைய ஹீரோவை தவிர. அந்த ஹீரோவுக்கும் அந்தளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்காது. கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்காதனால நம்ம இந்த கதையில் யார் கூட கனெக்ட் ஆக முடியாதனால இந்த கதையும் நமக்கு சரியாக ஒட்டலை. ஸோ அதுதான் இதோட நெகட்டிவ்ஸ் எல்லாமே. இந்த படத்தை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.